ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி நடக்கும்ன்றத A to Z என்னோட ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு ஃபுல் டே vlog போடுறேன். மஜாவா இருக்கும் பாருங்க. இது நான் சென்னையில் இல்லாம கோயம்புத்தூருக்கு போயிட்டு பண்ணலாம் தான் பிளான். நைட் 8 மணி ஃபிளைட் ஏறணும், 9க்கு லேண்ட் ஆயிட்டேன். ஹோட்டலுக்கு போய் செக் இன் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் நமக்கு டிரான்ஸ்பிளான்ட்னு நினைக்கிறப்ப லைட்டாக கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. பட் 120 டைம்ஸ் ஓம் நமச்சிவாயா போட்டு மனசை ஆயுஷு பகு பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு பிளான்ல இருந்த நண்பர்களே. பட் பண்ணிட்டா ட்ரைனிங்லேருந்து ரெஸ்ட் எடுக்கணுமேன்றதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தள்ளி போட்டு. பட் இப்போ திடீர்னு ஷாருக் கான் மாதிரி ஸ்டைலாக முடிய தூக்கி போகணும்னு ஆசை வந்ததால இறங்கிட்டேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இதை நான் சென்னையிலே பண்ணலாம் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் டேட்லாம் புக் பண்ற அளவுக்கு போயிருச்சு. ஈவென்ச்சுவலி அதை பத்தி நான் அப்படியே கண்டென்ட் போட ஆரம்பிச்சேன். இதை பார்த்து நமக்கு டெல்லி, ஹைதராபாத், கோயம்புத்தூர், மும்பைன்னு நிறைய இடத்துல இருந்து கொலாப் ரெக்வஸ்ட் வந்திருந்தது. பட் அமாங் திஸ் நான் கோயம்புத்தூர் இருக்க கிளினிக்கை சூஸ் பண்ணதுக்கு காரணம் எனக்கு பர்சனலி இந்த மருத்துவர் சோஷியல் மீடியால கொஞ்சம் எஜுகேஷனல் கண்டென்ட்டா போட்டுட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் ஜென்யூனா ஃபீல் ஆச்சு. முதல் வாட்டி நாங்க இன்டராக்ட் பண்றப்ப கான்வர்சேஷன் ரொம்ப ஜாலியா இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் எதிர்பார்க்கிற சஃபயர் பிளேட் மெத்தட்லேயே ஒரு பிராக்டிஸ் ஆயிருந்ததால சரி இங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணேன். எப்படி ஹேர்லைன் வைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா போட்டோ காமிச்சு இவர் மாதிரி வச்சு கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் போட்டேன். பிகாஸ் எனக்கு பாண்டியா தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ இதன் அடிப்படையில் எனக்கு டோனர் ஏரியா ரொம்ப நல்லா இருக்கிறதால 3000 கிராஃப்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே காலமாடாங்கிட்டிங் போட்டு விட்டுட்டு அனஸ்தீசியா போட்டால் ஏதாவது அலர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சிங் டெஸ்ட் போட்டு பிபியும் செக் பண்ணிட்டு கடைசியில் ஒரு கன்சென்ட் ஃபார்ம் சைன் பண்ணோம். பட் சர்ஜரி தியேட்டருக்குள்ள போறப்ப எனக்கு ஒரு அதிர்ச்சி. ஒய் பிகாஸ் நானே நினைச்சேன் யூஸ்வலி உள்ள போவோம், மயக்க மருந்து போடுவாங்க, கண்ணை மூடுவோம், எந்திரிக்கிறப்ப வச்சிருப்பாங்க அப்படின்னு. பட் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் வெறும் லோக்கல் அனஸ்தீசியா தான் போடுவாங்களாம். விச் இஸ் நம்மளுக்கு நினைவுலாம் இருக்கும். அங்கே மட்டும் மறுத்து போயிடுவோம், அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. சுற்றி இருக்கவங்களாம் இவன் வைத்தியம் பண்ண வந்தானா இல்லை வீடியோ எடுக்க வந்தானான்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் விடாமல் கவர் பண்ணிட்டு இருக்கிறேன். டோட்டல் ப்ரொசீஜர் ஒரு 6 மணி நேரம் பிடிபிட்டா நடக்கும். நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக் இருந்தது. சாயங்காலம் 5:30 மணிக்கு ரிலீஸ் ஆனேன். முடிச்சுட்டு கண்ணாடியில் புதுசாக வந்திருக்க ஹேர்லைனை பார்க்கும்போது செந்தமிழ் நாடுன்னு போதினிலே தம்பி தேன் வந்து பாயுது காதினிலேன்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல். டோனர் ஏரியாவை மட்டும் நல்ல க்ளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டு விட்டாங்க. ஃப்ரண்ட் ஹீலிங்காக ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மருத்துவ ரூமுக்கு போயிட்டு இந்த டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சுட்டு எடுக்க வேண்டிய மெடிகேஷன்ஸ்லாம் பத்தி எனக்கு தோன்றதை ஃப்ரீயா பேசிட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த பெயின் கில்லர் எதுவும் வாங்கிக்கல. முடிஞ்ச அளவுக்கு வழியை மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல ரொம்ப முடியல நான் மட்டும் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். இந்த டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சக்கப்புறம் ஓரலா மினாக்சிடில் அண்ட் ஃபினஸ்டட் எடுக்காம வேற ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவுட் ஆஃப் மை ஓன் ரெக்வஸ்ட். சரி நீங்க இப்போதைக்கு டாபிக்லயே கண்டினியூ பண்ணுங்க. எஃபெக்ட் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா தென் நம்ம ஓரலி மைக்ரோ டோசிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பட் இந்த மெடிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது நானா செல்ஃபா கேட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் நண்பர்கள். இது எல்லாத்துக்கும் சேம் கிடையாது. ஒருத்தவங்களோட ஹேர் லாஸ் கண்டிஷன் பொறுத்து இது கன்ஃபார்ம் மாறும். முதல் 5 நாளைக்கு இம்ப்ளான்ட் பண்ண ஹேர் ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும். ஸோ கையை வச்சு ஏதாவது நோண்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு வந்தோம்னா இப்படி தான் ஏதாவது ஒன்று வந்துடும். பெயினை பொறுத்த வரைக்கும் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் இந்த டோனர் ஏரியா படாம இம்ப்ளான்ட் பண்ண ஹேர் அங்கே எங்கன்னு பட்டு கெடாம நிமிந்த வாக்கிலே படுக்கணும். அது மட்டும் தான் சிக்கும். பட் எப்படியோ படுத்து தூங்கிட்டேன். அண்ட் எந்த விதத்திலையும் இது டிரான்ஸ்பிளான்ட்கான இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் எடுத்துக்காதீங்க. என்னோட ஓன் விருப்பத்தில் நான் பண்ணேன். நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். என்னோட லைஃப்பில் நடக்கிற இன்ட்ரெஸ்டான விஷயங்களை கான்டென்ட் எடுத்து வீடியோ போகிறது என்னோட ப்ரொஃபஷன். அதன் அடிப்படையில் இதை நான் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன வேணுன்றது அவங்களோட ஓன் தனிப்பட்ட முடிவில் இருக்குது. டூ சம் ரிசர்ச் வித் இட் ஆஸ் ஐ டிட். பாய் நண்பர்களே, நான் நாளைக்கு உங்களை Day 2 vlogல சந்திக்கிறேன். டாடா, மண்டபத்ரம்.